நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பிரதிநிதியாக போராடுறோம், நீங்கள் மக்களோட மக்களாக போராடுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம் எங்களுக்கு உங்களுக்கு. மற்றபடி நாங்களும் மக்கள் பிரச்சனைக்காக ஆதரிப்போம். எந்த விஷயம் நல்ல விஷயமா தான் கண்டிப்பாக நாங்கள் ஆதரிப்போம். அதோட வாழ்த்துக்கள் எப்பயுமே உண்டு. ஆமாம் ஆமாம். அதனால் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு வர்றது நாங்கள் ஊக்குவிப்போம். கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து நாங்களும் அது பங்களிப்பு இருக்கும். மக்கள் பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் நிற்போம். அதனால ஒரு சாராக இருக்கோம். மக்கள் பிரச்சனை வரும்போது நாங்கள் மக்களோட மக்களாக இருப்போம், தவிர ஒரு அரசியல்வாதியாக இருக்கோம். அது தம்பி விஜய்க்கே நல்லா தெரியும். நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, நானும் ஒரு போராளி தான். ஆமாம். அதனால வந்து பிரதிநிதியாக விட்டுட்டு என்னை ஒரு போராளியாக தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே. ஏன்னா நம்ம பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க, அந்த பொறுப்பு வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் மக்களுக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன். அந்த பொறுப்பு வந்து நான் கிரீடமாக நினைக்க மாட்டேன், அது ஒரு பொறுப்பாக தான் நடப்பேன். அதனால இந்த 5 வருஷமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்கு என்னென்ன இடம் கொடுக்குமோ அதை பற்றி பார்த்துருக்கேன். தலைமைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓட்டு போட்டு வாக்கு வங்கி செலுத்தி நம்ம இந்த இடத்த கொண்டு வரவங்க மக்கள் தான். அவங்க நம்ம முன்மொழியலாம், ஆனால் மக்கள் தான் நம்ம வாக்களிக்கணும். அதனால மக்கள் பிரச்சனை தான் நான் முன்னாடி கொண்டு வருவேன், தவிர தலைமை வந்து 2வது. அதனால மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் முன்னாடி இருந்து போராடுவோம். அதுக்கு நான் ஒரு பக்கபலமாக இருப்போம். இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய இந்த மாநாடு, மக்கள் அதிகாரத்தினுடைய இந்த மாநாடு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு. இப்போ அதில் வந்து நம்ம இப்போ உசிலம்பட்டி இந்த பகுதியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பகுதியில் வந்து தோழர்கள் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒரு கிளையை கூட்டி இன்றைக்கி ஒரு கிழக்கு மாவட்ட அளவில் ஒரு நிர்வாகிகளை வந்து உருவாக்கி இன்றைக்கி அதில் நிர்வாகி அடிப்படையில் தோழர் பிரகாஷ் வந்து கிழக்கு மாவட்டத்து செயலாளராகவும், அதே போல் தோழர் ரவி வந்து இணைச் செயலாளர், தோழர் விஜய் அவர்கள் வந்து பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை அவருக்கு தெரிவித்துக்கிறேன். ஏன்னா தோழர்கிட்ட பல்வேறு முன்மாதிரிகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து குறிப்பாக பிரகாஷ் தோழர் எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகளில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாலும், குறிப்பாக இன்றைக்கி சொல்ல முடியாத டங்ஷன் போராட்டங்களில் இன்றைக்கி பல்வேறு மக்களாக பயணித்தது, அந்த அனுபவங்கிறது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து திருப்பரங்குன்றம் தொடர்பான விஷயம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிப்காட்டு அதை ஒட்டி அந்த பகுதி மக்களில் தொடர்ந்து போகிறது இன்றைக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கார். ஏன்னா நாங்களாம் வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது தோழர்கள் பல்வேறு உடல்நிலை பிரச்சனைகள், இன்றைக்கி குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களோட அடிக்கொருக்க அந்த பிரச்சனையை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது, அதை தொடர்ந்து அதை வந்து கவனிக்கிறது, அதுக்காக வந்து தீர்க்கிறதுக்கு அமைப்பிலும் சரி தோழர்கள்ட்டையும் சரி தொடர்ந்து போராடுறது, அந்த பிரச்சனையை எல்லாரையும் பேச வைக்கிறது, இப்படிங்கிற ஒரு முன்மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோழரை நாம் வந்து தேர்வு செஞ்சதுக்கு முதல்ல நான் மக்கள் அதிகார தோழருக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்து தோழர் ரவி அவர்கள், குறிப்பாக ரவின்னு சொன்னோம்னா ஏற்கனவே வந்து புரட்சி மாணவர் இளைஞரும் இல்லை தொடர்ந்து பயணித்திருந்தாலும் இன்றைக்கி குறிப்பாக ராம்நாட்டுக்கு அப்புறம் ராம்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக அந்த பகுதிகளில் முன்னணியாளர்கள் மத்தியில் வேலை செஞ்சு அந்த முன்னணியாளருக்கே ஒரு முன்மாதிரியாக ஒரு இளைஞர் இன்றைக்கு ஒரு முன்மாதிரி ஒரு போராட்டங்கள் வந்திருக்காரு. அப்போ இப்படியான ஆட்கள்லாம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகஸ்திகளுக்கு ஒரு முன்மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் குறிப்பாக இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரவி மாதிரி ஆட்கள் தேவைப்படுது. அப்போ இங்கே நம்ம வந்து அதிகமாக கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கு எடுத்து அந்த பகுதியிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயும் வந்து வேலை செஞ்சார். இப்போ குறிப்பாக அந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் அதிகமான முன்னெடுப்புகள், தொடர்ந்து வீடியோக்கள் போடுறது, தொடர்ந்து செய்திகளை வந்து வெளியிடுறது, இன்றைக்கு பல்வேறு ஜனநாயகஸ்திகள் எல்லாரையும் ஒருங்கிணைந்து பண்ணாலும் அதில் வந்து தோழருடைய பங்களிப்புங்கிறது முக்கியமானது, அதை யாராலும் மறுக்க முடியாது. இது நம்ம சொல்ல தோழர் ஜனநாயகஸ்திகள் வெளியிலேருந்து சொன்னது. இப்போ எங்கே பார்த்தாலும் தோழருடைய ஃபோட்டோ வீடியோவை பார்த்து தோழருடைய வாழ்த்து சொல்கிறதுங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட தோழர் ஒரு இணைச்செயலாளராக இதுக்கு தேர்வு செய்யப்பட்டது, இது என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அடுத்து தோழர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்களை தோழர் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தோழர்களுடைய ஆதரவாக தான் இருந்தார். இன்றைக்கு அவர் ஒரு நிர்வாகியாக வந்து முன் வந்திருக்குங்கிறது இந்த போராட்டங்கள் கிடைத்த அனுபவங்கள் தான். தோழர்களோடு அதிகமாக பயணித்தது, மக்களுடைய போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்து தான் இனிமேல் வந்து ஒதுங்கி இருக்க முடியாது, தானும் வந்து முன்னணியில் வரணும், ஒரு பொறுப்பில் இருந்து நம்ம இந்த வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்கிறப்போ மறுக்காமல் நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறேன், வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு கிளை பொறுப்பாளராகவும் அதே போல் அந்த மாவட்டத்தில் ஒரு பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அந்த தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது போகாமல் தோழர்கள் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. இந்த தோழர்கள்லாம் தொடர்ந்து இங்கே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், இங்கே எடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு தோழர்கள் உறுதுணையாக தொடர்ந்து நம்ம பயணிக்கணும். இந்த விஷயங்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடுவதற்கு
நாம் எல்லா தோழர்களும் ஒத்துழைப்போட ஒருங்கிணைந்த ஒரு கூட்டு முயற்சியோட இது அனைத்தையும் நாம் வந்து போராடி தம்முடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மக்களோட தோழர்கள் சொன்ன மாதிரி தோழர் முன்னாள் கவுன்சிலர் சொன்ன மாதிரி நம்ம மக்களோட நெருக்கமாக இருக்கிறது, மக்களோட பயணிக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறது அப்படிங்கிறதுல நாம் உறுதியாக இருப்போம். அதற்கு மக்கள் கலை இலக்கிய கழகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே வந்து மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அப்படின்ற அடிப்படையில் வந்து பல அமைப்புகளில் என்ற அடிப்படையில் மக்களுக்காண்டி பல பிரச்சனைகளை நின்று வேலை செஞ்சுருக்கோம். அந்த அடிப்படையில் அண்ணன் கூட எனக்கு அப்படி தான் பழக்கம். சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப குட்டி வயசுலேருந்தே எங்கள் சித்தப்பாவும் இவரும் வந்து ரொம்ப க்ளோஸ். வந்து சின்ன வயசுலேருந்தே என்னை பார்ப்பாங்க, நல்லா செய் தம்பி அப்படின்றது நிறையா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து அப்படி வந்து அண்ணன் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஊக்கம் சொன்னது எங்கள் சித்தப்பாவும் அப்படி தான். நீ செய்யி, நல்லது தான், ஆனால் வேலையை பார்த்துக்கிட்டு செய்யி அப்படின்றது வந்து சொல்லுவார். அண்ணன் அப்படி தான், நீ வேலையை பார்த்துக்கிட்டு செய்யி அப்படின்னு தான் சொல்லுவாங்க தொடர்ச்சியாக. அது போக வந்து தாமரைப்பட்டியும் சரி, ஒத்தக்கடையும் சரி, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்பவுமே இயல்பாகவே போர்க்குணமானவங்க. இங்கே தாமரைப்பட்டியில் வந்து விஜயத்தோட இருந்த அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், குறிப்பாக கிரைனட் குவாரி பிரச்சனையில் அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக நின்று போராடினாங்கன்னு நாங்கள் கண்கூடாக பார்த்தவங்க. வந்து ரொம்ப உறுதியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம தான் வந்து போராடணும் அப்படின்னு நின்றவங்க. அதே மாதிரி ஒத்தக்கடை பகுதி மக்களை சொல்லவே வேணாம். ஏறக்குறைய வந்து தொழிற்சங்கம் சார்பாக போராட்டம் அப்படின்றது வந்து அவங்களும் போர்க்குணமானவங்க. அப்படி தொடர்ச்சியாக வந்து போராடுறாங்க. இந்த போராட்டத்தினூடாக தான் நான் வந்தேன். நானாக தனியாக வந்துடுறேன் நான் எங்கேயுமே சொல்லலை. உங்களை போன்ற நபர்கள் ஆதரிக்கிறனால தான் நான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுன்றதை முதல்ல வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பேருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்றதான் ஃபஸ்ட்டுங்க. அப்போ வந்து தொடர்ச்சியாக எனக்கு வந்து கிழக்கு மாவட்ட செயலாளர்ன்ற அந்த பொறுப்பு வந்து தோழர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. அந்த பொறுப்பை வந்து மேற்கொண்டும் கூடுதலாக இந்த பொறுப்பு விழுந்து மக்களுக்காண்டியும் தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இன்னும் உறுதியாக வந்து நான் போராடுவேன் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன் இந்த கூட்டத்தின் மூலிமா. மக்கள் அதிகாரம் தொடங்கிய காலகட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக கவனிச்சிட்டே இருந்திருப்பீங்க. மக்கள் அதிகாரம் வந்து எவ்வளோ வீரியமாக உழைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய பிரச்சனைகளை முகம் கொடுத்து வேலை செஞ்சது அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக வேலை செஞ்ச அமைப்பு தான் மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து மாவட்ட மாநாடு, அடுத்து மாநில மாநாடு அப்படி நடத்துகிற அடிப்படையில் இன்றைக்கி நிர்வாகிகள் தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி தோழர்கள் நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் அவங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கவுன்சிலர் தோழர் சொன்ன மாதிரி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் மக்கள் பிரச்சனைகளை எந்த இடத்துலையும் வந்து சமரசம் இல்லாமல் அந்த இடத்துல தீர்க்கக்கூடிய அளவில் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிர்வாகிகளுக்கு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.